தரித்திரருக்கு சுவிசேஷம், திருச்சபைக்கு சத்தியம், இந்த 2 அடிப்படை கொள்கைகள், இவற்றோடு நாம் சங்கீத புஸ்தகத்திலிருந்து இந்நாட்களிலே நாம் செய்திகளை தியானித்து வருகிறோம். ஒவ்வொரு சங்கீதமாக உங்களுக்கு பிரசங்கிக்கப்படும் பொழுது நீங்கள் கருத்தாக கவனியுங்கள். இந்த செய்திகளெல்லாம் ஒவ்வொரு சனிக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் மாலை 5 மணிக்கு ஒளிபரப்பாகும். மகிமை டிவி இந்த செய்திகளை வெளியிடுகின்றன. மகிமையான டிவி, மகிமையான செய்திகள், மகிமையான பாடல்கள் இந்த டிவி தொலைக்காட்சியிலே இடம்பெறுகின்றன. இந்த மகிமை டிவியை நீங்கள் ஆவலோடு பாருங்கள், அடுத்தவர்களுக்கு அறிமுகம் செய்யுங்கள், ஆதரியுங்கள். அப்படி செய்தால் நிச்சயமாக கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்களுடைய வீட்டிலே நீங்கள் வர காண்பீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த சங்கீத செய்திகளை தொடர்பாக நீங்கள் தியானிக்கும் பொழுது உங்களுடைய தியானத்திற்கும் இந்த செய்திகளை நீங்கள் மற்றவர்களுக்கு அறிமுகப்படுத்துவதனாலே அடுத்தவர்களுக்கும் நீங்கள் பிரயோஜனமாக இருப்பீர்கள். அது மட்டுமல்ல, திருமறை தெளிவுரை என்ற தலைப்பிலே வேதம் முழுவதற்கும் வியாக்கியான உரை எழுதியிருக்கிறோம் 8 வால்யூம்களிலே. இதெல்லாம் வேண்டியவர்கள் எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள். அவற்றினாலே நீங்களும் உங்களுடைய குடும்பமும் உங்களுடைய சபையும் ஆசீர்வதிக்கப்படும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நன்றி. மன்னா மழையில் நனைய மறுபடியும் உங்களை மனமகிழ்ச்சியுடன் வரவேற்கிறேன். சங்கீத புத்தகத்திலிருந்து நாம் தொடர்பாக செய்திகளை படித்து தியானித்து வருகிறோம். இன்றைய நாளில் 56ஆம் சங்கீதம். 56ஆம் சங்கீதத்தின் பின்னணியத்தை நாம் பிராக்கெட்டிலே, அடைப்புக்குறியிலே நாம் பார்க்கலாம். வேத புத்தகத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். 56ஆம் சங்கீதத்திற்கு திருப்புங்கள். பெலிஸ்தர் தாவீதை காத்தூரில் பிடித்த போது யோனாத், ஏலம், எரிகோஹீம் என்னும் வாத்தியத்தில் வாசிக்கும்படி தாவீது பாடி ராகத்தலைவனுக்கு ஒப்புவித்த மிக்தாம் என்னும் சங்கீதம் என்று நாம் வாசிக்கிறோம். மிக்தாம் என்னும் சங்கீதம் ஏறக்குறைய மஸ்கீல் என்ற சங்கீதத்தை போல இதுவும் ஒரு போதனை சங்கீதமாக அழைக்கப்படுகிறது. காத்தூரில் தாவீதை கைது செய்தார்கள் என்று, பெலிஸ்தர் கைது செய்தார்கள் என்று இந்த அழைப்புக்குறி நமக்கு அறிவிக்கிறது. யோனாத், ஏலாம், ரிகோஹீம் என்னும் வாத்தியத்தில் வாசிக்கும்படி தாவீது பாடிய ராகத்தலைவனுக்கு ஒப்பு கொடுத்த சங்கீதம் இந்த சங்கீதம் என்று அழைக்கப்படுகிறது. ஒரு பெரிய வாத்திய கருவி. அந்த வாத்திய கருவி எப்படிப்பட்டது என்று வேதத்தில் விளக்கம் இல்லை. வேத அறிஞர்களும் அதை பற்றி சரியாக சொல்லவில்லை. எப்படியோ தாவீது எழுதின பாடல், தாவீது பாடிய பாடல், ராகத்தலைவனுக்கு ஒப்பு கொடுத்த பாடல், ஆராதனையிலே இந்த பாட்டு பாடப்பட்டது என்று சொல்லி நாம் வேதத்திலிருந்து விளங்கிக் கொள்கிறோம். இதுவும் ஒரு அகதியின் கீதம் என்று அழைக்கப்படுகிறது. சவுலுக்கு தப்பி ஓடிய நாட்களிலே ஆங்காங்கு பதுங்கி ஒதுங்கி வாழ்ந்த காலங்களிலே இயற்றப்பட்ட பாடப்பட்ட பாட்டு இந்த 56ஆம் சங்கீதம். தாவீது கோலியாத்தை கொன்ற ஊர் காத்தூர். அந்த இடத்திலே 2வது தடவையாக அவன் சென்றதாக, அந்த வேளையிலே அவன் பிடிபட்டதாக இந்த சங்கீதத்தின் அடைப்புக்குறி நமக்கு தெளிவாக அறிவிக்கிறது. தாவீது அதிகமாக சந்தேகத்தோடும் குழப்பத்தோடும் வேதனையோடும் நம்பிக்கை இழந்தும் நின்ற நாட்களிலே இந்த சங்கீதம் அவனால் எழுதப்பட்டது. அவனை சுற்றிலும் குழப்பங்கள், போராட்டங்கள், வேதனைகள், போர்கள் என்பதை முதல் 2 வசனங்கள் நமக்கு அறிவிக்கின்றன. 56ஆம் சங்கீதம் முதல் 2 வசனங்களை நாம் பார்க்கும் பொழுது, தேவனே எனக்கு இறங்கும், மனுஷன் என்னை விழுங்க பார்க்கிறான், நாள்தோறும் போர் செய்து என்னை ஒடுக்குகிறான், என் சத்துருக்கள் நாள்தோறும் என்னை விழுங்க பார்க்கிறார்கள், உன்னதமானவரே எனக்கு விரோதமாய் அகங்கரித்து போர் செய்கிறவர்கள் அநேகர், நான் பயப்படுகிற நாளில் உம்மை நம்புவேன் என்று தொடர்ந்து இந்த சங்கீதத்தை பாடுவதாக நாம் பார்க்கிறோம். போர் நிறைந்த ஒரு வாழ்க்கை, சத்துருக்களின் போராட்டம் மிகுந்த வாழ்க்கை. விழுங்க பார்க்கிறார்கள் என்று 2 முறை தாவீது அங்கே சொல்வதாக பார்க்கிறோம். பலவிதமாக தன்னுடைய போராட்டத்தை தாவீது வர்ணிக்கும் பொழுது விழுங்க பார்க்கிறார்கள், வார்த்தையை புரட்டுகிறார்கள், தீங்கு செய்கிறார்கள், பதிவிருக்கிறார்கள், என்னை தொடர்ந்து பிடிக்க அவர்கள் முயற்சிக்கிறார்கள், என் அலைச்சல்கள் ஏராளம், கண்ணீர் விட்டு கொண்டே இருக்கிறேன் என்று சொல்லி தன்னுடைய பரிதாபமான நிலைமையை புட்டு வைப்பதாக இந்த சங்கீதத்தில் நாம் பார்க்கிறோம். ஆனாலும் என்னுடைய கண்ணீர்களை எல்லாம் உடைய துருத்தியில் என்று வைத்திருக்கிறீர் என்றும் தாவீது அறிவிப்பதாக நாம் வேதத்திலே படிக்கிறோம். இந்த மாதிரி சூழ்நிலையில் நீங்கள் யாராவது இருக்கிறீர்களா? இந்த மாதிரிப்பட்ட சூழ்நிலை, அனுதினமும் கண்ணீர் வடித்து குழப்பமான நிலைமையிலே வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை, உங்களுடைய வார்த்தைகளை எல்லாம் புரட்டுகிறார்களே, அப்பேற்பட்ட நிலைமை, நீங்கள் செய்யாத காரியங்களை எல்லாம் செய்தார்கள் என்று சொல்லி தவறாக உங்களை குற்றம் சாட்டுகிறார்களே, அந்த விதமான சங்கடமான சூழ்நிலை,
தீங்கு செய்தல், உங்களுக்கு எதிராக பதிவிருத்தல், இப்படியாக அங்கும் இங்கும் நகர முடியாமல் 8 திசையிலும் உங்களை குழப்பக்கூடிய ஒரு நிலைமை, உங்களுக்கு எதிராக போராடக்கூடிய நிலைமை, இந்த சூழ்நிலையில நீங்கள் வைக்கப்பட்டிருக்கிறீர்களா? அப்படி என்றால் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். தாவீதுக்கு முழு வேதாகமும் இல்லை, கொஞ்சம் வேதாகமும் தான் இருந்தது. நியாயப்பிரமாணம் மட்டுமே தாவீதுக்கு இருந்தது. உங்களுக்கோ நியாயப்பிரமாணம், தீர்க்க தரிசனம், சுவிசேஷம், நடபடிகள், இன்னும் கடிதங்கள் நிறைய. வேதத்தில் 66 புஸ்தகங்களும் உங்கள் கையிலே உண்டு. நீங்கள் சந்தோஷமாக இருக்கலாம், சமாதானமாக இருக்கலாம், விசுவாசத்தோடு இருக்கலாம். ஏனென்றால் வேதத்தில் ஏராளமான வாக்குத்தத்தங்கள் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றன. என்ன போராட்டம் உங்களை சூழ்ந்து நின்றாலும் உங்களுக்கு திராணிக்கு மிஞ்சிய போராட்டத்தை ஆண்டவர் அனுமதிப்பதில்லை என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே, மனுஷருக்கு நேரிடுகிற சோதனையை அல்லாமல் வேற சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. தேவன் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். உங்கள் திராணிக்கு மிஞ்சி அவர் சோதிக்கிறதற்கு இடம் கொடாமல் சோதனையை தாங்கத்தக்கதாக தப்பித்துக் கொள்ளும்படியான போக்கையும் தேவன் உண்டாக்குவார் என்ற கருத்தை அந்த வசனத்திலே நான் வாசிக்கிறோம். திராணிக்கு மிஞ்சிய சோதனை இல்லை. ஆண்டவர் எண்ணெயை போட்டு ஏந்தான் இப்படி சோதிக்காரோ, தாங்க முடியலையா என்று சொன்னால் அது தப்பு, அது போய். திராணிக்கு மிஞ்சிய சோதனை இல்லை. தாங்கத்தக்கதான பலன் உண்டு, அவர் தருகிறார். தப்பித்துக் கொள்ளும்படியான போக்கையும் கர்த்தர் கட்டளையிடுகிறார் என்று சொல்லி நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். அதுதானே நடந்தது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு. எகிப்தியர் துரத்தி கொண்டே வருகிறார்கள். முன்னால் கடல், பின்னால் துரத்தும் எதிரிகள், இடது பக்கத்தில் உயரமான மலைகள், வலது பக்கத்தில் செருகு மணல், குயிக் சாண்ட், கால் வச்சா உடம்பு உள்ள போயிரும். 4 பக்கமும் நகர முடியாத ஒரு நிலைமை. கடத்தி கொண்டு வந்தானே மோசே, அவனை கல்லெறியலாமா என்று துடிக்கக்கூடிய ஒரு நிலைமை. மூளை மழுங்கிவிட்டது, என்ன செய்வது என்று தெரியவில்லை. குழப்பமான சூழ்நிலை. அந்த சூழ்நிலையிலும் மார்க்கத்தை உண்டு பண்ணினார் மகிமையின் தெய்வம். கடல் பிளந்தது, ஜனங்கள் கடந்து சென்றார்கள் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலே கூட 4 பக்கத்திலும் நெருக்கடி ஏற்பட்டாலும், 4 பக்கத்திலும் பகைவர்கள் சூழ்ந்து நமக்கு எதிராக போராடி கொண்டிருந்தாலும் விடுதலை நிச்சயம் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஆண்டவர் வாக்கருளுகிறார். சீமோன் பேதுரு சிறையிலே கிடக்கிறான். வகுப்புக்கு 4 போர் வீரர்களாக 4 வகுப்பினர். சீமோன் பேதுரு தரையில விழுந்து கிடக்கிறான். நாளை அவன் மரணமடைய போகிறான் என்று ஏரோது எச்சரித்து சென்று விட்டான். 4 பக்கத்திலும் சேவகர்கள், இன்னும் 4 பக்கத்திலே சேவகர்கள், இன்னும் 4 பக்கத்திலே சேவகர்கள், இன்னும் 4 பக்கத்திலே சேவகர்கள், 16 சேவகர்கள் புடை சூழ அந்த பிரச்சனையான வேளையிலே, போராட்டமான சூழ்நிலையிலே நிம்மதியாக தூங்குகிறான் சீமோன் பேதுரு. காரணம், கர்த்தர் அவனோடு இருப்பதும் கர்த்தர் அவனுக்கு கொடுத்த வாக்கு தத்தங்களுமே. நீ முதிர் வயதாகும் பொழுது உன் அறையை வேறொருவன் கட்டுவான், நீ விரும்பாத இடத்திற்கு அழைத்து செல்வான் என்று சொல்லி ஆண்டவர் ஏற்கனவே வாக்கு தத்தம் கொடுத்திருக்கிறார். யோவான் 21ஆம் அதிகாரம் கடைசி வசனங்களிலே, ஆக நீர் முதிர் வயதாகும் வரை என்று ஆண்டவர் சொன்னதுனாலே, இப்பொழுது நான் இறக்க மாட்டேன், நாளைக்கு நான் சாக மாட்டேன், முதிர் வயது வரை நான் வாழ்வேன் என்று ஆண்டவர் சொல்லிவிட்டார். கர்த்தருடைய பிரசன்னமும் கர்த்தருடைய வாக்குத்தத்தமும் நமக்கு இருக்க நாம் கலங்க வேண்டிய தேவையே இல்லை. என்ன போர் நமக்கு எதிராக ஏற்பட்டாலும் அவற்றை எல்லாம் முறியடித்து நமக்கு முன்னாக ஆண்டவர் சென்று கொண்டிருக்கிறாரே. உன் தேவன் தாமே உனக்கு முன்பாக செல்வார் என்று வாக்குத்தத்தம் நமக்கு அருளப்பட்டிருக்கிறது. அவரை பின் சென்று சந்தோஷத்தோடு சமாதானத்தோடு இந்த உலகத்திலே நாம் ஜீவிக்கலாம். எலியா தீர்க்கதரிசி பெற்ற ஒரு நாளிலே சமாரியாவிலே தீர்க்கதரிசி, அந்த தீர்க்கதரிசி அவனை எதிர்த்து வருகிறார்கள். அவனை எதிர்த்து வரக்கூடிய பெருங்கூட்டம். தீர்க்கதரிசியின் வேலைக்காரன் வெளியே வந்து பார்க்கிறான். பெருங்கூட்டம் வந்து கொண்டிருக்கிறது. சீரியா தேசத்திலிருந்து ஒரு படையே வந்து கொண்டிருக்கிறது. விழுந்தடித்து ஓடி எஜமானை எழுப்பி, எஜமானை எழும்பும் செத்தோம் என்று சொல்கிறான். வந்து பார்த்தால் திரளான கூட்டம் போர்ச்சவர்கள் தீர்க்கதரிசியை பிடிக்க வந்து கொண்டிருக்கிறார்கள். சிரித்துக் கொண்டே சொல்கிறான் தீர்க்கதரிசி தன்னுடைய வேலைக்காரனை பார்த்து, அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம் என்று சொல்கிறான். சுற்றுமுற்றும் பார்க்கிறான் வேலைக்காரன், ஒன்றையும் காணவில்லை. பிறகு தீர்க்கதரிசி ஜெபிக்கிறான். எலிசாவின் வேலைக்காரனுக்காக, தன்னுடைய வேலைக்காரனுக்காக ஆண்டவரை பார்த்து ஜெபிக்கிறான். ஆண்டவரே, இவன் பார்க்கும்படி இவன் கண்களை திறந்தருளும். அவனுடைய கண்களை கர்த்தர் திறந்த பொழுது சுற்றிலும் அக்னிமயமான குதிரைகள்,
அக்னிமயமான ரதங்கள், சேனைகளின் கர்த்தர் அவர்களுள் இருக்க அவன் காண்கிறான். நம்முடைய வாழ்க்கையிலே கூட நீங்கள் தனியாக இருக்கிறோம் என்று எண்ணுகிறீர்களோ? இல்லை இல்லை, எப்பொழுதுமே சேனைகளின் கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் உங்களுக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். என்ன போர் வந்தாலும் அந்த போரை எல்லாம் முறியடிக்க உங்கள் பக்கத்திலே ஆண்டவர் இம்மானுவேலாக இருக்கிறார் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, நான் உன்னை கைவிடுவதும் இல்லை என்று கர்த்தர் உங்களை பார்த்து திருவளம் பெற்றிருக்கிறாரே, அந்த ஆண்டவர் உங்களோடு இருப்பதினாலே எந்த கவலையும் இன்றி என்ன போர் வந்தாலும் சரி, கர்த்தரையே பார்த்து பிழைத்து பிரகாசமடைந்து ஆண்டவருக்கு மகிமையாக நீங்கள் ஜீவிக்கலாம். ஆக முதலாவதாக போர் என்ற வார்த்தை, இரண்டாவதாக பயம் இருந்தது தாவீதுக்கு என்றும் 3ஆம் 4ஆம் வசனங்களிலே நாம் பார்க்கிறோம். 3ஆம் 4ஆம் வசனங்கள் என்ன? நான் பயப்படுகிற நாளில் உம்மை நம்புவேன், தேவனை முன்னிட்டு அவருடைய வார்த்தையை புகழுவேன், தேவனை நம்பி இருக்கிறேன், நான் பயப்படேன், மாம்சமானவன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லி அவன் தீவிரமாக சந்தோஷத்தோடு விசுவாசத்தோடு அறிக்கை செய்வதாக நாம் வேதத்தில் நான் வாசிக்கிறோம். ஆக ஆண்டவருடைய பிரசன்னம் கூட இருப்பதினாலே, ஆண்டவருடைய வார்த்தையும் கூட இருப்பதினாலே மனுஷன் எனக்கு என்ன செய்வான், நான் பயப்படேன் என்று அவன் துணிந்து தைரியமாக அவனும் ஆண்டவருடைய சமூகத்திலே அறிக்கை செய்வதாக நாம் பார்க்கிறோம். மனுஷருக்கு பயப்படக்கூடிய பயம் கண்ணியை வருவிக்கும் என்று சொல்லி நீதிமொழிகள் 19ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கிறோம். எந்த மனுஷனை குறித்தும் பயப்பட வேண்டிய தேவையில்லை, எந்த விக்கிரகத்தை குறித்தும் பயப்பட வேண்டிய தேவையில்லை, எந்த பிசாசை குறித்தும் பயப்பட வேண்டிய தேவையில்லை. ஏனென்றால் ஆண்டவர் சொல்கிறார், இதோ நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று சொல்கிறார். உலகத்தை ஜெயித்தேன் என்றால் என்ன அர்த்தம்? உலகத்தில் உள்ளவர்கள், உலகத்தில் உள்ளவைகள் எல்லாமே என்னால் தோற்கடிக்கப்பட்டவர்கள், தோற்கடிக்கப்பட்டவை என்று அர்த்தமாம். ஆக ஆண்டவரால் தோற்கடிக்கப்பட்ட ஒரு ஆளை குறித்து, ஆண்டவரால் தோற்கடிக்கப்பட்ட ஒரு அலகையை குறித்து இந்த உலகத்தில் பயந்து நடுங்காமல் ஆண்டவருக்கு மட்டும் பயபக்தியோடு வாழ வேண்டியது நம்முடைய கடமை என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. கண்ணிகளையோ அல்லது மாம்சமானவர்கள் செய்யக்கூடிய கிரியைகளையோ எந்த ஒரு போராட்டத்தையும் நாம் அதிலேயே நிலைத்திருந்து அதையே யோசித்து யோசித்து கலங்கி கண்ணீர் வடிக்காமல் கர்த்தரையே பார்த்து வாழ வேண்டியது நம்முடைய கடமை என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. எதிரிகளுக்கு அன்றி, இடரல்களுக்கு அன்றி, ஏமாற்றுகிறவர்களுக்கு அன்றி எதற்கும் பயப்படாமல் இயேசுவையை பார்த்து அவரையே பார்த்து வாழ வேண்டியது நம்முடைய கடமை. ஒரு தடவை சீமோன் பேதுரு கடலிலே நடக்கட்டுமா என்று கேட்டதற்கு ஆண்டவர் வா என்று சொன்னாரே. கொஞ்ச நேரம் நடந்தான். கர்த்தர் மேல் வைத்த கண்களை அகற்றிவிட்டு கடல் அலைகள் மேல் வைத்த பொழுது கடலிலே மூழ்கினான் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். ஒருவேளை துன்பத்திலே, பிரச்சனைகளிலே, போராட்டங்களிலே, கவலைகளிலே, கண்ணீர்களிலே நீங்கள் மூழ்கி இருப்பீர்கள் என்றால் கர்த்தர் மேல் வைத்த கண்ணை நீங்கள் அகற்றி விடாதிருங்கள். தாவீது சொல்லுவது போல, எப்பொழுது என்னுடைய கண்கள் கர்த்தரையே நோக்கி இருக்கிறது என்று சொல்லுமா போல் நம்முடைய கண்களும் எப்பொழுதும் கர்த்தரை விட்டு அகலாமல் இருக்க வேண்டியது நம்முடைய கடமை என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. சரி, எதற்காக மக்கள் பயப்படுகிறார்கள்? ஏன் உங்களுக்கு பயம்? ஏன் திடீர் திடீர் என்று பயம் உண்டாகிறது என்று சொன்னால், முதலாவதாக அக்கிரமம், பாவம் தான் பயத்தை கொண்டு வருகிறது. பாவத்தை விட்டு மனம் திரும்ப வேண்டும். சரி, சவுல் ராஜா, தாவீது ஒரு சேவகன். யாருக்கு யார் பயப்பட வேண்டும்? சவுலுக்கு தாவீது பயப்பட வேண்டும். ஆனால் வேதம் என்ன சொல்கிறது? 1 சாமுவேல் 18ஆம் அதிகாரத்திலே 3 இடங்களிலே சவுல் தாவீதுக்கு பயந்து, தாவீதுக்கு பயந்து, தாவீதுக்கு இன்னும் பயந்து என்று சொல்வதாக வசனங்களிலே நாம் வாசிக்கிறோம். காரணம், சேனைகளின் கர்த்தர் தாவீதோடு இருந்தார். ஒரு கவன், ஒரு கல் மூலமாக பெரிய ராட்சசனாகிய கோலியாத்தை கொன்றவன், சிங்கத்தை கொன்றவன், கரடியை கொன்றவன். பயமில்லாத ஒரு வாழ்க்கை. காரணம், சவுலிடத்தில் பொறாமை இருந்தது, பாவம் இருந்தது. அவன் பயந்தான். இவனையோ கர்த்தரையை பார்த்து வாழ்ந்தான். இன்னொரு உதாரணம், புதிய ஏற்பாட்டில் ஏரோது ராஜா, அவன் யோவான் ஸ்நானகனை பிடித்து சிறையிலே தள்ளிவிட்டான். யாருக்கு யார் பயப்பட வேண்டும்? யோவான் ஏரோதுவுக்கு பயப்பட வேண்டும்.
ஏனென்றால் அவன் ராஜா, இவன் சிறை கைதி. ஆனால் வேதத்திலே வாசிக்கிறோம், மார்க்கு சுவிசேஷத்திலே ஏரோது யோவானுக்கு பயந்து நித்தமும் அவனுடைய ஆலோசனைகளை கேட்டு வந்தான் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். ஏரோது தம்பியினுடைய மனைவியை வைத்துக் கொண்டவன், விபசாரத்தில் மூழ்கி கிடந்தவன், பாவி, பாவம் செய்தவன், பரிசுத்தமாக வாழக்கூடிய ஒரு மனிதனுக்கு பயப்படுகிறான் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலே கூட சில சமயங்களிலே அநேக பயங்களிலே பயங்கரங்களிலே மூழ்கி கிடக்கிறோம் என்றால் அந்தரங்க பாவம், அக்கிரமங்கள், பாவங்கள் இவற்றையெல்லாம் அகற்றி விடுங்கள். பாவத்தை விட்டுவிட்டால் மட்டுமே பயம் நீங்கும் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆக முதலாவதாக பயத்திற்கு காரணம் அக்கிரமம், இரண்டாவது பயத்திற்கு காரணம் அறியாமை. இதுவரை ஒருவேளை பார்க்காத ஒரு காரியத்தை, பார்க்காத ஆளை, பார்க்காத தரிசனத்தை பார்த்த உடனே பயம் வந்து விடுகிறது. ஆனால் வேதத்தை கருத்தாக வாசித்திருந்தால், ஆண்டவரோடு உரையாடல், ஒவ்வொரு நாளும் ஆண்டவரோடு பேசி, ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய பேச்சை வேதத்தின் மூலமாக கேட்டு அறிவுள்ளவர்களாக ஜீவிப்போம் என்றால் பயம் வராது. மெய்ப்பர்கள் பயந்தார்கள், சகரியா பயந்தான், நல்லவர்கள்தான், இருப்பினும் அறியாமை, தூதர்களை கண்ட பொழுது பயந்தார்கள் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். மெய்ப்பர்களை பார்த்து தூதர்கள் சொன்னார்கள், பயப்படாதிருங்கள். சகரியாவை பார்த்து தூதன் சொன்னான், பயப்படாதே. அறியாமை சில வேளைகளிலே நமக்கு பயத்தை கொண்டு வருகிறது. நீங்கள் வேதத்தை மட்டும் கருத்தாக வாசிப்பீர்கள் என்றால், வேதத்தின் எல்லா காரியங்களையும் நீங்கள் சரியாக புரிந்து கொள்வீர்கள் என்றால், சம்பவிக்கக்கூடிய எல்லா காரியங்களும் தேவனால் உண்டாயின, ஆண்டவருடைய அனுமதியின்படி அல்லது அவருடைய அனுப்புதலின்படி காரியங்கள் சம்பவிக்கின்றன என்று சொல்லி பயப்படாமல் இந்த உலகத்திலே நாம் நிச்சயமாக வாழலாம். முதலாவதாக பயத்திற்கு காரணம் அக்கிரமம், இரண்டாவது காரணம் அறியாமை, மூன்றாவது காரணம் அவிசுவாசம். அவிசுவாசத்தினாலே பயம் வருகிறது. எதற்கு அவிசுவாசம்? விசுவாசம் கேள்வியினாலே வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும். கேள்வினா கேள்விப்படுவது, விசுவாசம் கேள்வியினாலே வரும். ஆண்டவருடைய வசனத்தை மற்றவர்கள் வாசிக்கும் பொழுது அல்லது நாமே வாசிக்கும் பொழுது, அப்பொழுது டிவியிலே நீங்கள் செய்திகளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்களே, இதை கேட்கும் பொழுது, மற்றவர்கள் வாசிக்க நீங்கள் கேட்கும் பொழுது, குடும்ப ஜபத்திலே நீங்கள் வேதத்தை வாசிக்க கேட்கும் பொழுது விசுவாசம் பொங்கும். வேதம் இல்லை, விசுவாசம் மங்கும். விசுவாசத்திலே வளர்ந்து நாம் முன்னேறி செல்ல வேண்டும் என்றால் வேதம் அவசியம். காரணம் ரோமர் 10:17 வாசிக்கிறோம், விசுவாசம் கேள்வியினாலே வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும். எவ்வளவு தூரம் தேவனுடைய வசனத்தை நீங்கள் வாசிக்கிறீர்களோ, வாஞ்சிக்கிறீர்களோ, அவ்வளவு தூரம் விசுவாசத்தில் வளரக்கூடியவர்களாக இருப்பீர்கள். விசுவாசத்திற்கு எதிரி பயம். அந்த பயம் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுடைய வாழ்க்கையை விட்டு அகலும். தண்ணீரில் நடக்கிறான் பேதுரு, கர்த்தர் மேல் வைத்த கண்களை விட்டு கடல் அலையின் மேல் வைக்கிறான். அவனுடைய விசுவாசம் நழுவுகிறது, தளறுகிறது, நீங்கியே விட்டது. தண்ணீருக்குள்ளே மூழ்குகிறான். ஆண்டவர் தூக்கி எடுக்கிறார், அற்ப விசுவாசியே என்று சொல்கிறார். என்ன காரணம்? அவிசுவாசம் பயத்திற்கு காரணம். ஆண்டவரே என்னை ரட்சியும் என்று சொல்லி கதறுகிறான். உடனடியாக ஆண்டவர் பலன் அளிக்கிறார். சில சமயங்களிலே நம்முடைய பிரச்சனைகளுக்கு ஆண்டவர் உடனடியாக பதிலளிப்பார். சில சமயங்களில் ஆண்டவர் படிப்படியாக பதிலளிப்பார். சில சமயங்களில் ஆண்டவர் அவருக்கு சித்தமான வேளைகளிலே பதிலளிப்பார். எப்படியும் பதிலளிப்பார் என்று மனதில் வைத்துக் கொண்டு விசுவாசத்தோடு வாழ வேண்டியது நம்முடைய கடமை என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். சிலருக்கு கற்பனை பயங்கள், அரண்டவன் கண்ணுக்கு இருண்டதெல்லாம் பேய் என்று சொல்வார்களே, அதே போல கற்பனை பயங்கள். சிலருக்கு பொல்லாங்கான காரியங்கள் சுற்றி வர நடந்தால் பயங்கள். நான் பொல்லாப்புக்கு பயப்படேன் என்று சங்கீதக்காரன் சொல்கிறான். பொல்லாப்புக்கு பயம். சிலருக்கு மாம்சமான மனிதர்கள் மேல் பயம். ஆனால் அவர்களெல்லாம் ஆண்டவரால் தோற்கடிக்கப்பட்டவர்கள். நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று ஆண்டவர் சொல்கிறார், பயப்பட வேண்டிய தேவையில்லை. சிலருக்கு விக்கிரகங்களுக்கு பயம். விக்கிரகத்தின் பக்கத்திலே கூட போக மாட்டார்கள், அந்த தெருவில் நடக்க மாட்டார்கள், சுற்றி செல்வார்கள். விக்கிரகமானது ஒன்றுமில்லை என்று வேதத்தில் வாசிக்கிறோம். 1 கொரிந்தியர் 8 விக்கிரகம் என்ற வார்த்தைக்கு அர்த்தம்
ஒன்றுமில்லை என்பதாகும். பயப்படாமல் கர்த்தரையே பார்த்து பிழைத்து பிரகாசமடைய வேண்டியது நம்முடைய கடமை. பிசாசுக்கு சிலருக்கு பயம், அவனுடைய தலை நசுக்கப்பட்டது. நசுக்கப்பட்ட ஒரு சத்துருவுக்கு நான் ஏன் பயப்பட வேண்டும்? எதற்கும் பயப்படாமல் இயேசுவையே பார்த்து, நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று சொல்கிறாரே, அவரையே பார்த்து வாழ வேண்டியது நம்முடைய கடமை. அனாவசியமான அலைச்சல்கள், அனாவசியமான கண்ணீர்கள் நமக்கு தேவையில்லை. கர்த்தருக்கு பயந்தால் கண்டவர்களுக்கும் கண்டதற்கும் பயப்பட மாட்டோம். கர்த்தருடைய பயம் நமக்குள்ள இல்லை என்றால் கர்த்தருக்கும் கண்டதற்கும் நாம் பயப்படுவோம். நம்முடைய பயம் எங்கே இருக்கிறது? பயம் அல்ல, பயபக்தி ஆண்டவர் மேல் இருந்தால் நமக்கு நிச்சயமாக ஆசீர்வாதம் உண்டு என்று சொல்லி வேதம் நமக்கு தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது. மூன்றாவதாக தாவீதுடைய பிரச்சனைகளில் பார்க்கும் பொழுது அவற்றை எல்லாம் மேற்கொள்வதற்கு அவன் என்ன செய்கிறான் என்றால், முதலாவதாக அவனை சுற்றி போர், இரண்டாவதாக அவனுக்கு இருந்த பயம். ஆனால் திரும்ப நாம் தொடர்ந்து சங்கீதத்தை வாசிக்கும் பொழுது 3, 9, 11 வசனங்களிலே அவனுக்கு இருந்த பற்றுறுதியை பார்க்கிறோம். பற்றுறுதினா என்ன அர்த்தம்? விசுவாசம். அவனுக்கு இருந்த பற்றுறுதி. 3 வசனம், நான் பயப்படுகிற நாளில் உம்மை நம்புவேன். 9 வசனம், நான் உம்மை நோக்கி கூப்பிடும் நாளில் என் சத்துருக்கள் பின்னிட்டு திரும்புவார்கள். தேவனின் பட்சத்தில் இருக்கிறார் என்பதை அறிவேன். தேவனை முன்னிட்டு அவருடைய வார்த்தையை புகழுவேன். கர்த்தரை முன்னிட்டு அவர் வார்த்தையை புகழுவேன். தேவனை நம்பி இருக்கிறேன், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று தொடர்ந்து சொல்வதாக பார்க்கிறோம். ஆண்டவர் பேரிலே பற்றுறுதி, விசுவாசம், தேவன் மேலுள்ள பயம் பிற பயங்களை அகற்றும். எனவே கர்த்தரிடத்தில் மட்டும் பற்றுறுதி கொண்டு பயபக்தியோடு வாழ வேண்டியது நம்முடைய கடமை. ஒருவர் ஒரு காற்றாடியை பறக்க விட்டார். சில ஊர்களில் காற்றாடின்னு சொல்வாங்க, சில ஊர்களில் பட்டம்னு சொல்வாங்க, கைட். அந்த காற்றாடி மேல எழுதியிருந்தார், தேவன் அன்பாகவே இருக்கிறார் அப்படின்னு எழுதியிருந்தார். பல பக்கங்களிலே, பல திசைகளிலே, பல கோணங்களிலே காற்றாடி பறந்து கொண்டிருந்தாலும் தேவன் அன்பாகவே இருக்கிறார் என்பதை எல்லாரும் பார்த்தார்கள். என்ன பொருள்? என்னுடைய வாழ்க்கையிலே காற்று எந்த விதமாக வீசினாலும் சரி, என்ன சூழ்நிலைகள் ஏற்பட்டாலும் சரி, எந்த பக்கத்திலே நான் திருப்பப்பட்டாலும் சரி, என்னென்ன அலைச்சல்கள் அங்கே இங்கே வந்தாலும் சரி, தேவன் என்னை நேசிக்கிறார். ஆண்டவருடைய அன்புக்கு நான் பாத்திரன். எந்த சூழ்நிலையிலும் ஆண்டவருடைய அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார்? என்னை பிரிப்பது யார் என்ற எண்ணத்தோடு, விசுவாசத்தோடு பற்றுறுதி கொண்டு வாழ வேண்டும். காற்று எந்த பக்கத்தில் வீசினாலும் கர்த்தர் மேல் பற்றுறுதியாக இருப்பேன். காரணம், அவருடைய அன்பு மாறாதது, பூரணமானது என்று சொல்லி அந்த பட்டத்தின் கருத்து நமக்கு அறிவிக்கிறது. தாவீதுக்கு நம்பிக்கைகள் இருந்தன. 8ஆம் வசனம் முதல் 11ஆம் வசனம் வரை நான் பார்க்கும் பொழுது அவனுடைய அலைச்சல்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் எண்ணி இருந்தார். அது மட்டுமல்ல, அவனுடைய கண்ணீர்கள் எல்லாவற்றையும் தன்னுடைய துருத்தியிலே வைத்திருந்தார். அது மட்டுமல்ல, அவன் ஜபம் பண்ணும் பொழுது அவனுடைய சத்துருக்கள் அவனை விட்டு நீங்கினார்கள். அது மட்டுமல்ல, கர்த்தர் அவனுடைய பட்சத்தில் இருந்தார். கர்த்தர் அவனுடைய பட்சத்தில் இருந்ததினாலே அவனுக்கு ஆபத்தில்லை. மேலாக ஆண்டவருடைய வசனம் அவனுடைய வாயிலே இருந்தது, அவனுடைய இருதயத்தில் இருந்தது. அதனாலே அவனுடைய விசுவாசத்திலே அவன் பொங்கி வழிந்து கொண்டிருந்தான். கர்த்தரையே நம்பி ஜீவித்தான். அவனுடைய வாழ்க்கையின் நோக்கம், அவனுடைய வாழ்க்கையின் பார்வை எல்லாமே கர்த்தர் மேல் பதிந்திருந்தது என்று சொல்லி நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். கடைசியாக 12ஆம் 13ஆம் வசனங்களிலே பார்க்கும் பொழுது 56ஆம் சங்கீதம் 12ஆம் 13ஆம் வசனங்களிலே நாம் பார்க்கும் பொழுது, தேவனே, நான் உமக்கு பண்ணின பொருத்தனைகள் என் மேல் இருக்கிறது, உமக்கு ஸ்தோத்திரங்களை செலுத்துவேன். நான் தேவனுக்கு முன்பாக ஜீவனுள்ளவருடைய வெளிச்சத்திலே நடக்கும்படி நீர் என் ஆத்துமாவை மரணத்துக்கும் என் கால்களை இடறலுக்கும் தப்புவியாதிருப்பீரோ என்று நான் வாசிக்கிறோம். ஆண்டவர் எல்லா பாடுகளிலிருந்தும் பிரச்சனைகளிலிருந்தும் தப்புவிப்பார். எனவே விசுவாசத்தோடு ஏற்கனவே பொருத்தனை பண்ணி, அந்த பொருத்தனைகள் எல்லாம் என் மேல் இருக்கிறது, அவற்றை நிறைவேற்றுவேன் என்று சொல்லி சங்கீதத்தை முடிக்கிறான் தாவீது. எப்போதாவது ஆண்டவருக்கு பொருத்தனை பண்ணியிருக்கீங்களா? பொருத்தனை பண்ணி ஜெபிப்பது நலம், பொருத்தனை பண்ணாமல் இருப்பதும் நலம். ஆனால் பொருத்தனை பண்ணினால் நிறைவேற்றியே தீர வேண்டும் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. உபாகமம் 23ஆம் அதிகாரத்திலே பார்க்கிறோம்,
பிரசங்கி 7ஆம் அதிகாரத்திலே பார்க்கிறோம் பொருத்தனைகள். பாருங்க, உபாகமம் 23ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் முதல், நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பொருத்தனை பண்ணி இருந்தால் அதை செலுத்த தாமதியாதே. பிறகு பார்த்துக்கலாம், அடுத்த மாசம் சம்பளத்தில் பார்த்துக்கலாம் என்றல்ல, தாமதியாதே என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். உன் தேவனாகிய கர்த்தர் அதை நிச்சயமாய் உன் கையில் கேட்பார், அது உனக்கு பாவமாகும். நீ பொருத்தனை பண்ணாதிருந்தால் உன்மேல் பாவம் இல்லை. உன் வாயினால் சொன்னதை நிறைவேற்ற வேண்டும். உன் தேவனாகிய கர்த்தருக்கு உன் வாயினால் நீ பொருத்தனை பண்ணி சொன்ன உற்சாக பலியை, பொருத்தனை என்பது உற்சாக பலி, உற்சாக பலியை செலுத்தி தீர்ப்பாயாக என்று சொல்லி பொருத்தனையின் முக்கியத்துவத்தை ஆண்டவர் திருவுளம் பெற்றுவதாக வேதத்திலே வாசிக்கிறோம். ஆக வாழ்க்கையிலே உங்களை சுற்றி என்ன போர் நேரிட்டாலும், எவ்வளவுதான் உங்களுடைய இருதயம் கலங்கினாலும், கர்த்தர் மேல் பற்றுறுதி கொண்டு கர்த்தருடைய நடத்துதலின்படியே பொருத்தனைகளையும் பண்ணி நீங்கள் ஜெபிப்பீர்கள் என்றால் போராட்டங்கள் நீங்கும், போர்கள் நீங்கும், அலைச்சல்கள் குறையும், கண்ணீர்கள் எல்லாம் நீங்கி கர்த்தருடைய களிப்பு உங்களுக்கு உண்டாகும். கண்களை மூடுவோம், கர்த்தரை பார்ப்போம். எங்களை நேசிக்கிற பரிசுத்தமுள்ள ஆண்டவரே, தாவீதின் வாழ்க்கையில எத்தனை பிரச்சனைகள், எத்தனை போர் ஆட்டங்கள், எத்தனை அலைச்சல்கள், எத்தனை கண்ணீரின் அனுபவங்கள். ஆனாலும் ஆண்டவராகிய தெய்வம் எல்லாவற்றினின்றும் அவனை மீட்டு ரட்சித்து விடுவித்து காத்து சுயாதீனமாக கர்த்தருக்குள் சுதந்திரமாக வாழ வைத்தீரே, அதற்காக ஸ்தோத்திர சுவாமி. எங்களுடைய வாழ்க்கையில கூட எங்களுடைய பிரச்சனைகளை விட நாங்கள் வணங்கும் எங்கள் தெய்வம் பெரியவர் என்று எண்ணி எங்களுடைய பிரச்சனைகள் எல்லாவற்றையும் உம்முடைய கரங்களில் ஒப்புக் கொடுத்து உம்மையே நோக்கி நாங்கள் பார்த்து பிழைத்து பிரகாசமடைந்து உம்மை பின்பற்றி செல்ல, உம்மோடு பற்றுறுதி கொண்டு வாழ நீர் எங்களை ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.